So everything is ready? Yes, ready. Tamil la பேசணுமா இங்கிலீஷ்லயா? As you feel okay. Okay. ஸோ கம்பெனி ரன் பண்ணுறது தான் கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் சிங்கிள் டேடாக ஒரு குழந்தைய வளர்க்குறது அதை விட கஷ்டன்றது வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. When we always look at the journey alone, it looks frightening, especially the startup journey. But when you have the right co-founders with you, who will be part of your journey and whom you can trust upon, then it makes journey much more enjoyable. Myself, I being a person from a small town, I had my own challenges and struggles, like to get into a metro or else to move around with my peer group where language become a barrier. But I myself feel that language or English should not be a barrier to skill yourself to learn things. സത്യം പറഞ്ഞാൽ അനിയന് മലയാളം ഇത്തിരി ഈസി, കാരണം അവൻ ഇംഗ്ലീഷ് ഇത്തിരി ഡിഫിക്കൽട്ടി ഉണ്ട്. സ്കൂളിലും ആയാലും ഇവിടെ കോളേജിലായാലും അവനിപ്പോൾ മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ ശ്രമിക്കാനായി. ഇവിടെ ഇംഗ്ലീഷ് ഇത്തിരി ഡിഫിക്കൽട്ടാണ്. പിന്നെ ടീച്ചേഴ്സ്മാരുടെ എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിലും ഇവൻ എന്നോട് വന്ന് ചോദിക്കും, മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ ടീച്ചേഴ്സ്മാർക്ക് അറിയത്തില്ലല്ലോ. അതുകൊണ്ട് ഞാൻ അവന് പറഞ്ഞു കൊടുക്കണം, ഇംഗ്ലീഷ് എനിക്ക് ഇത്രയൊക്കെ അറിയാം, ഞാൻ അവന് പറഞ്ഞു കൊടുക്കും. In India, by just trying to make all the education in English, we make it very difficult for people who come from vernacular background. It is here that I could relate to the founders of Guvi the minute I met them in an award ceremony. When they told me that they came from villages, they knew only Tamil, couldn't speak English well, and for long they were told there's software and lack of English does not go. And they told me that they will like to train large number of people in programming in vernacular language. Like in other companies, the first few months are very, very crucial. நம்மளே ஒரு வெர்னாக்குலர் பிளாட்ஃபார்ம் தமிழ்லேயே பேசியிருந்தாமே. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு தெரியும் யார் எங்கள் டார்கெட் கஸ்டமர், நாங்களாம் ஒரு அசைன் பண்ணிக்கிட்டோம், லைக் 5 years ஸ்டூடெண்ட்டு. ஸோ ப்ராடக்ட் பில்ட் பண்ணதுக்கு தான் தெரிஞ்சுது காலேஜ் வந்து 5 year ஃபோக்கஸ் பண்ணுவான், இல்லை 3rd year, 2nd year, 1st year கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் எங்களுக்கு சேலரியும் எங்களுக்கு ரிசீவ் ஆகல. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணல. கரெக்டு. சேலரி இல்லைனா கூட we still chose to work with Guvi because எங்களுக்கு குவியோட விஷனில் நம்பிக்கை இருந்தது, குவியோட ஃபவுண்டர்ஸ் மேலே நம்பிக்கை இருந்தது. ஸோ சேலரி இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம், இதை கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1 year கழிச்சு ஒரு நேரத்தில் இருந்தது. ஸோ அந்த டைமில் எந்த ஒரு காலேஜும் ஆப்ரேஷனில் ஆகல. ஸோ 3 to 5 months வரைக்கும் ஈவன் எட்டு சிங்கிள் பேமெண்ட் வந்து காலேஜஸ் பிகாஸ் எங்களுக்கு எந்த பிஸ்னஸ் இல்லை. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேஜ் வந்து. ஸோ இது வந்து என்னோடய காலேஜுக்கு நான் அலுமினியாக போகும்போது தான் நடந்துச்சு. காலேஜ் போனேன், அங்கே இருக்க அந்த காரிடாரு, பசங்க சத்தம் போடுறது, ஃபேக்கல்ட்டி திட்டுறது, இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பட் இப்போ இருக்க காலேஜ் வந்து பயங்கர எந்தூசியாசமும் அட்மாஸ்பியர் வந்து பேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்க எனக்கு காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அங்கே இருக்க ஒரு உற்சாகம் தான். அங்கே போனோன்னே ஒரு அன்ஈஸி ஃபீலிங் இருந்துச்சு. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரில, பட் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஜூனியர்ஸை மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சு, ஹி ஹேஸ் ஆல் த ரிசோர்ஸஸ். அவனுக்கு லேப்டாப் இருந்துச்சு, இன்டர்நெட் இருந்துச்சு, மொபைல் இருந்துச்சு. ஸோ என்ன படிக்கணுமோ எல்லாம் தேவை இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்படுதுன்றதை அவனால் கனெக்ட் பண்ண முடியல.
ஸோ கூகுள் இருந்தப்போ வந்து கூகுளில் போய் பார்த்தா அந்த டுட்டோரியல் ஹெல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒன்று ஆரம்பித்தா இன்னொன்று கேன்சர்னு போய் முடிக்கும், தலைவலின்னு ஆரம்பித்தா. ஸோ தட் இஸ் வேர் ஹி வாஸ் லாக்ட். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். அப்போ வந்து என்னால் காலேஜில் திரும்ப லெக்சராக வர முடியாது, ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் ஜாப் பேபாலில் இருந்துச்சு. அதே சமயத்தில் பேபால்லேருந்து வாரம் வந்து பார்க்குறது வந்து என் பேரண்ட்ஸை பார்க்குறதே எனக்கு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. இது ரெண்டையும் தாண்டி எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோடய கொலீக்ஸ்ட்டையும் ஸ்ட்ரீட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். I was working in PayPal at the time and knew Arun and Sridevi well, as we used to take tech sessions and teach NGO kids together. When Arun shared about this idea, it was like, wow. I was able to immediately connect with that because I was able to look back on my college days to see how we learned things. So it is usually be a guy who knows the topic. We used to sit together and share those learnings in a colloquial way just before the day of exams, right? And that is how we learned and cleared our exams as well. So that kind of learning actually stimulated and also helped us to quickly catch up things. So that's where a company like Guvi can actually be a bridge over there. And when we wanted to do that, and especially using the vernacular language as the medium, I was like, wow, I'm into this. I said yes to Arun. ஸோ ஸ்ரீகிட்ட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடியாவை சொன்னோடனே ஷி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ யூடியூப் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்தப்போ அது. ஸோ என்ன பண்ணோம்னா, வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து பசங்களுக்கு அனுப்புவோம். பசங்க வந்து அதை பார்த்துட்டு டவுட்னா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கட்டும் இப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வேர் வி ஸ்டார்டட் ஆர் யூடியூப் சேனல். We started creating contents or videos in various technology topics, which we used to do hands-on on a day-to-day basis in various vernacular languages along with our friends. We started creating the contents in Tamil, Telugu, Kannada, Hindi, Bengali. And it started creating the vibe among the tech community over there. And people were like, I can come and contribute, I would like to contribute. And we were doing it over the weekends and extending our office, after office hours, right? There was more like a passion-driven content generation that was holding us together. But it was not just two of us who are driving this. There was one another main pillar, that is Sridevi. So instead of cribbing, நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து we started making the videos and uploading in Tamil in YouTube. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் டூயிங் இன் அதர் லாங்குவேஜ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி அப்சர்வ் தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி, தெர் இஸ் நோ வியூஸ், லைக்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஒன் டே திங்ஸ் சேஞ்ச் மேஜிக்கலி. என்னாச்சுன்னா வந்து ஒரு 3 months அப்புறம் வந்து ஒன் ஆஃப் ஆர் வீடியோஸ் ரீச் 1 million hits. ஸோ தட் வாஸ் ஆர்கானிக். தட் வாஸ் த அமேசிங் திங். எங்களுக்கு அது வந்து எஜுகேஷன் வீடியோக்கு ஆர்கானிக்காக 1 million வரும். வி டிடன்ட் பிலீவ் இட். நோபடி பிலீவ்ட் இட். When we hit the 1 million views, right, it was like, wow, this is a fundamental thing that we all expect a developer to be aware of. But when people, so much of consumption is happening for that particular type of content, right, it ensured that the fundamentals are something that people are very curious to get clear understanding of. That enabled us to focus more on the stuff that needs to be the starting point for any developer to start their career. And from that on, we started focusing more on technology contents, which actually makes the people understand the fundamental, make them understand the clear concepts so that they can build their building blocks over that. ஸோ ஹெச்எல் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்னர் எங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லனா வந்து இஃப் ஐ காட் அ ஃபினான்ஷியல் பார்ட்னர், ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன்னா வந்து தேல் பி புஷிங் ஃபார் ஒன்லி எக்ஸிட். ஓகேங்களா? இம்பேக்டை பற்றி அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் ஹெச்எல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். போத் ஷிவும் சரி, ரோஷினியும் சரி, ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எஜுகேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரோஷினி இஸ் ரன்னிங் த வித்யா கியான் அண்ட் அதர் ஷிவ்நாடாஸ் ஃபவுண்டேஷன் எல்லாமே. ஸோ ஃபார் தெம் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கீ பில்லர்ஸ். ஸோ அதோட இம்பேக்ட் என்ன, அது எவ்வளோ ப்ராப்பராக போகணுன்றது தே அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல். நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பேக்ட் வந்து அது ரொம்பவே நல்லா இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு என்னென்னா வந்து ப்ரெஷர் டு புஷ் திங்ஸ் unnecessarily is not there. And apart from that, we have two great people who are supporting internally. One Pavan sir, இன்னொன்று வந்து அபினவ். ஸோ ரெண்டு பேரும் வந்து they are literally sitting with us and they are solving all our problems in most of the time. So those two people are very very important in terms of execution for us. என் பேர் காந்திராஜ். நான் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜூனியர் டெவலப்பராக இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு.
நான் ஃபஸ்ட்டு வில்லேஜ்லேருந்து வரேன், தர்மபுரி. என்னோடய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட இயர்லி இன்கம்மே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 2.5 கீழே தான். ஸோ அப்பா மட்டும்தான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மம்மி இங்கே லோக்கலில் தான் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ஒர்க்குக்கு போயிட்டு பிறகு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் சைக்கிள் வாங்கணுன்ட்டு ஆசை இருந்தது, கியர் சைக்கிள் வாங்கணுன்ட்டு. ஸோ 12th முடிக்கிற வரைக்குமே அது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால் வாங்கி தர முடியாமல் அதுவும் நிறைவேற ஆசையாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கம்ப்யூட்டர் தெரிய வந்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 4th or 5th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்போ பெருசாக கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதுல்ல, அப்போ டச் ஃபோனில் இதில் பட்டன் ஃபோன் தான் இருந்தது. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நான் ஒரு 8th standard படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூலில் டீச்சரே வந்து பார்த்திங்கன்னா அதை நீ தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுனா என்ன ஸோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போவே எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்ட் இதெல்லாம் தெரியணும். ஸோ அப்போ நான் அங்கேருந்தவங்களுக்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12th முடிச்சு நான் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணேன். பிடெக் ஐடியில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால் தான் அது எடுக்க முடியாமல் போச்சு. தமிழில் இருக்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஓகேங்களா. தென் வென் வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் தே ஆர் ஃப்ரம், ஆல் ஸ்டடிட் இன் இன்ஜினியரிங் காலேஜ் ஹூஸ் லைக் மீ. ஸோ என்ன மாதிரி ஒரு Tier 2 காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆல் ஆஃப் தேர் பேசிக்ஸ் வேர் நாட் தட் கிரேட். So that is when they find happiness in understanding these videos in much faster pace. கிட்டத்தட்ட ஒரு 5x ஃபாஸ்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. And that's where we decided that we have to create more and more contents relevant to this topic and ensure that we deliver the best content and with the best quality, which was really a stretched goal or stretched effort, but it really paid off. And with that in place and with that views and with that subscribers, we were able to validate our idea, validate the thought process behind that, and with that we went to Professor Ashok Jhunjhunwala. And when we met it, he encouraged us about this idea and he told, why don't we apply for the incubation process. PayPal was already giving them the award and saying they are the best. What I immediately noticed that they couldn't speak English well. And I could relate to them because when I was graduating from IIT Kanpur, I was amongst the topper, but I couldn't speak English well. I could immediately relate to them. And that's the time I said, come over to my home, we'll figure it out. And that's what we did. So before getting incubated in IIT Madras, we were just an idea, ஒரு prototype மாதிரி தான் இருந்தோம். ஸோ இங்கே இன்குபேட் ஆனதுக்கப்புறம் we want someone has to be full time அப்படின்றது. So then that's where Sridevi stepped in and saying that, okay, I'll take her as full time, and she became the first employee of the company. ஸோ குவி வந்து ஐடிஎம் ரிசர்ச் பார்க்க கூட இன்குபேட் ஆனதுக்கப்புறம் குவிக்கு வந்து ஒரு ஐடிஎம் கண்டுபிடி கிடச்சிது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணும், நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஐடியில் ஒரு கோர்சஸ் படிக்க முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஐடி கூட ஜாயின் பண்ணி ஐடி குவாலிட்டி அளவுக்கு கோர்சஸை வந்து த்ரூ வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இந்தியாவில் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் நாங்கள் தான். ஐஐடி மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் ஐடி கூட இந்த நெட்வொர்க் மூலமாக இன்னும் நிறைய ஐஐடி கூட சேர்ந்து we were able to do joint certification courses. ஐஐடியோட QEEE ப்ரோக்ராம் மூலமாக இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பைத்தன் சொல்லிக் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. அண்ட் தென் அது மூலமாக அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் கரிக்குலமில் ஃபர்ஸ்ட் இயரில் பைத்தனை இன்க்ளூட் பண்ணுற அந்த கரிக்குலம் போர்ட்லேயும் குவி வந்து வாஸ் பார்ட் ஆஃப் தட். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு பைத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் பைத்தனில் FTP பண்ணோம். அண்ட் IIM அகமதாபாத் கூட இன்குபேட் பண்ணதுனால நிறைய பிஸ்னஸ் லெசன்ஸ் கூட கிடச்சிது. We started giving our platform to the students, especially to the final year students, as a painkiller மாதிரி தான் போக ஆரம்பித்தோம். So where the students will get the idea and then they skill up themselves so that they'll be ready for the job. So இப்படி போயிட்டு இருந்துச்சு. So over a period of time, the college as well as the students started understanding the value of us, and we moved from the painkiller to a vitamin tablet. So from the first year they started incorporating us, we are part of the syllabus. Then we started impacting in a holistic way for the students in terms of their learning journey. குவி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் ஒசூரில் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் ஜாப்க்கு ஐடி போன்னு நான் சூஸ் பண்ணும்போது யூடியூப்பில் நிறைய ஹாபீஸில் அதுவும் ஒன்று. ஸோ அதில் நிறைய ஃபைன் பண்ணேன். ஸோ யார்
நல்ல தமிழில் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் யார் ஒர்க்குக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கித்தரான் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா குவி சொன்னதை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிறகு நல்லா சர்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் குவியில் ஜாயின் பண்ணேன். During the same time frame, we were getting lot of requests from our fellow startups about technical resources, the technical people who can actually support their growth. So we were like looking at, okay, so there was a demand for skills over here, and there are people who are out there in the colleges learning, right? So we started conducting recruitment drives for them, so to match the expectation of the industry, right? But when we went there, we were able to see the gap that existed and also showcase them to the exact colleges about where did they really lack, okay, in terms of the technical skills and how their presentations were. So that actually made the college to see what can be done to solve this. How can I make them better for this recruitment drives, right? And that's when our courses came in handy for them. So once they started looking at it to see how it can actually solve the problem for them, then they started encouraging us by subscribing to us. நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிரகாஷ் சார்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன். சார் இந்த மாதிரி நான் வெறும் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒர்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி இப்போ அப்கமிங்ஸ் நிறைய கம்பெனிலாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒர்க்குக்கு எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும், நான் உங்களுக்கு ஷூரிட்டி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குவியில் ஜாயின் பண்ணேன். Currently, we have 200+ courses with us now, and we are including a lot of vernacular languages like major Indian languages to it, and we are bringing in many courses, and we are targeting somewhere around 800+ courses by this year end. The IIT incubation was a real game changer for us. சின்ன ஊர்லேருந்து சின்ன வில்லேஜ்லேருந்து வர்றவங்க, கிராமத்துலேருந்து சின்ன ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு அவங்களோட பெரிய பெரிய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு குவி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட உறுதியான நம்பிக்கை. எனக்கு இவன் மகனாக கிடச்சது நான் செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். அன்றைக்கி ஆண்வெல்ல அன்றைக்கி என் தங்கச்சி கூட வந்திருந்தவ சொன்னால், ஏக்கா நீ போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கக்கா, இவ்வளோ பேருக்கு நடுவில் உன்னை அம்மான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்ல, அந்த அந்த ஒரு இதுக்கு உனக்கு அவ்வளோ பெருமைக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். என் கூட பிறந்த தங்கச்சி அன்றைக்கி ஆனுவல் டேக்கு வந்திருந்தா. அவ்வளவு இத்தனை 1000 பேருக்கு நடுவில் உன்னை பெருமையாக எங்கள் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீ கொடுத்து வைக்கணுங்க்கா. எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் எல்லாரும் அப்பா அம்மாவை அவ்வளோ தூரம் பெருமைப்படுத்துவாங்களா? அது உனக்கு கிடச்சிருக்குக்கா, அதான் உனக்கு கிடைச்ச ரொம்ப பெருமை, நீ ரொம்ப லக்கிக்கா. என்னோட சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கியர் சைக்கிள் வாங்கிட்டு ஆசை இருந்தது. ஸோ அப்போ வாங்க முடியல. ஸோ இப்போ நான் ஐடி கம்பெனி இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா MT15 வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் இயர் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு ஐடி சின்ன வயசில் என்னோடய எய்மாக இருந்தது ஐடி கம்பெனிக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஐடி கம்பெனிக்கு இப்போ வந்துட்டேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் இன்னும் என்னோடய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு ஸோ இதில் என்ன சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இனிமேல் பார்க்கணும். அவ்வளோதான். கூவினா சின்சியாரிட்டி, எல்லா ஸ்டாஃப்ஸுமே சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. So today we have impacted over 2 million students. So that was one of the best feeling which we have it in terms of impact. And not only in India, we are reaching out outside India as well. For example, we are going to Spanish markets and also Arabic. Also we have a lot of students who is learning from there, and we want to reach to Southeast Asian market. So all those things are the right way to change the world in terms of the technological skill. All I want to do is to bring change in society, and that's what I am doing now.